அப்பா இந்த மாதம் தாத்தா நம்ம வீட்டுக்கு வரலையாப்பா ஆசையுடன் கேட்டான் அமுதன். அப்பா அழைக்க போட்டாலும் உங்கள் பெரியப்பா தாத்தாவை இங்கே கொண்டு வந்து விட்டுருவாரடா, கவலைப்படாதே குதர்க்கமாய் பதில் சொன்னாள் உஷா. அப்போது அலைபேசி ஒலித்தது. எடுங்க, உங்கள் அண்ணனாய்த்தான் இருக்கும். உஷாவின் யூகம் சரிதான், அண்ணன் தான் அழைத்தார். வணக்கம்னே, கோபுதான் பேசுகிறேன், சொல்லுங்க என்றான். அப்பாவை அழைச்சிட்டு போகலையாடா அண்ணன் கேட்டார். அவரை சொல்லி குற்றமில்லை, அண்ணி தொந்தரவு செய்திருப்பாள். கொஞ்சம் வேலையாய் போயிடுச்சின்னே, இன்னும் 1 மணி நேரத்தில் நான் வந்துடுதேன். ஃபோனை கீழே வைத்து விட்டு புறப்பட ஆயத்தமானான் அமுதனின் அப்பா. எனக்கு ஒரு சந்தேகம் என்றான் அமுதன். என்னடா சந்தேகம்? எரிச்சலுடன் கேட்டான் அமுதனின் அப்பா. தாத்தாவுக்கு நீயும் பெரியப்பாவும் 2 பிள்ளைங்க. தாத்தாவை மாறி மாறி வச்சுக்கிறீங்க. உனக்கு நான் ஒரே பிள்ளை. உன்னி வயசாயிட்டா 1 மாதம் நான் வச்சுக்குவேன். அடுத்த மாதம் நீ எங்கப்பா போவ? என்ன யாரோ அமுதனின் அப்பாவை ஓங்கி மண்டையில் கூட்டியது போல் இருந்தது.